வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம கந்த சஷ்டிக்கு ஸ்பெஷலாக அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழில் எந்த திருப்புகழை சொன்னால் நோய்கள்லாம் தீருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். திருத்தணி முருகன் பேரில் பாடப்பட்ட இந்த திருப்புகழை சொன்னால் நம்மளுக்கு இருமல், ரோகம், முடக்குவாதம், வாயு, கவுட்டு, அப்புறம் விஷ நோய்கள், டயபெட்டிஸு, மைக்ரேன், இரத்த சோகை முதலான எல்லா நோய்களும் தீரும்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். இந்த பிறவிக்கு மட்டும் இல்லாமல் இனி வர்ற எல்லா பிறவிலையும் நோய்கள் வராமல் இந்த திருப்புகழ் நம்மளை பாதுகாக்கும். தினமும் நல்லபடியாக சுத்தமாக குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் முருகன் சன்னதி முன்னாலேயோ இல்லைன்னா கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலையே விளக்கேற்றி வச்சு முருகனை மனசால் தியானித்து இந்த திருப்புகழை நம்ம தினம் 6 தடவை சொல்லிட்டு வந்தால் நம்மளுக்கு எந்த விதமான நோயாக இருந்தாலும் அது தீந்துரும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் இதை படித்து பயன்பெறத்துக்கு நான் அந்த முருகனை வேண்டிக்கிறேன். அந்த திருப்புகழ் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். இருமல் உரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகள மாலை இவையோடே பெருவயிறு ஈழை எரிகுலை சூலை பெருவலி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உன் தாள்கள் அருள்வாயே. வரும் 1 கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவர் ஆட வடிச்சுடர் வேலை விடுவோனே. தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தருதிரு மாதின் மணவாளா ஜலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.